ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? இயேசு நல்லவர். ஆம், அவர் நல்லவர் சொல்லுவோம். இயேசு நல்லவர். இன்னும் சத்தமா, இயேசு நல்லவர். இன்னொருக்கா, இயேசு நல்லவர். ஆமென். அந்த நல்லவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் கர்த்தருக்கு பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி பலிகளை செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்ற பாடலை நாங்கள் முதலாவது பாடப்போம். உம்மை போற்ற வந்தோம்.
கோடி கோடி உண்டு. ஹல்லேலூயா. அவைகளை நினைத்தவர்களாக நாங்கள் அவர்கள் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி என்பதாக எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய ஜீவிதத்திலே செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஒரு சுத்த கிருபையா இருக்கிற சுவாமி. எங்களுக்கு பலத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு வேலை தவறாமல் ஆகாரம் கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுடைய பண தேவையை சந்தித்தீர் ஆண்டவரே. அவளை நினைத்தவர்களாக நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. நன்றி செலுத்தும் முகமாக நன்றி செலுத்தத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொரு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகளை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. வாயிலை திறந்து ஹல்லேலூயா, உள்ளத்தின் நாளத்திலிருந்து ஹல்லேலூயா நன்றி 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 என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அவரை எதிர்பார்ப்பது அந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு பிள்ளையா தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு புது வாழ்க்கை தந்தீர் ஆண்டவரே, புதிய பலத்தை கொடுத்த கிருபைக்கா நன்றி 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 ஆண்டவரே. சபையாக நான் ஒன்றிணைந்த ஆண்டவரே உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி மனதோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் ஹல்லேலூயா உமக்கே நன்றிகள், உமக்கே துதிகள் ஆண்டவரே. உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நீர் எங்கள் நிறைவானவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது நாங்கள் விடுதலை அடைகிறோம். ஹல்லேலூயா. வெற்றி கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம், சுகமாகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும் போது உம்மை பாடும் போது ஜனங்கள் விடுதலை பெறட்டும் ஆண்டவர். இந்த காலை வேளை அற்புதங்கள் அதிசயம் நடைபெறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் வாரும் ஐயா, நீர் வாரும் ஐயா. உடைய பிரசன்னம் போதுமல்லாத சபையார் யாவர் சொல்லுவோமாக. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் ஜனங்களே கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஒவ்வொரு விடுவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ மக்கள் நன்றி ஆண்டவரே. நீர் வாரும் ஐயா, நீர் வாரும் ஐயா. எங்களோடு வாரும் ஐயா, எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை இடைப்படும் ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய பிரசன்னம் மேன்மையானது, பிரசன்னம் நல்லது ஆண்டவரே. இந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மத்திய ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. நான் சொல்லுவோம் ராஜா, உமது பிரசன்னங்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்ற எல்லா காரியங்களை விட ஆண்டவரே உடைய பிரசன்னங்கள் போதுமானது என்பதாக. அல்லேலூயா. அந்த பாடலை நாங்கள் ஜெப சிந்தையோடு பாடுவோமாக, உணர்ந்து பாடுவோமாக. கர்த்தருடைய பிரசன்னங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. வாழ வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா, 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 தேவ பிரசன்னா. பரம்பே
மத்திய ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கல்வாரி நாயகரே சுவாமி ஆண்டவரே, எங்களுக்காக உலகத்தில் வந்த ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த சிலுவையில் மரித்த தெய்வமே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிய வெற்றி வேதனார்க்கப்படிய நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக நன்றி, எங்களுக்காக பட்ட அடிகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் அவ்வளவு அன்பு கொண்டீர் ஆண்டவரே. அன்பு சென்ற தெய்வமா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையில துதிப்போமாக. கரங்களை உயர்த்தி அவருடைய சிலுவையின் பாடுகள் மத்தியில் அவருடைய சிலுவைக்கு முன்பதாக நாங்கள் வருவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அழுக்கம் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி அவருடைய பாதம் சன்னிதானத்துக்கு நாங்கள் வருவோமாக. ஹல்லேலூயா. யாவருமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், என்னுடைய பாவங்களால் சுமந்து தீர்த்தீர், எனக்கு விடுதலை தந்தவரே, உம்மை நாயகரே சுவாமி, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி, எனக்காகவே நீர் வாழ்ந்தீர் ஆண்டவரே. எனக்காகவே எல்லாவற்றையும் பொறுத்து உம்முடைய இரத்தம் சிந்தும் பொழுதெல்லாம், ஆணிகள் அடிக்கும் பொழுதெல்லாம், ஐயா, எனக்காகவே நீ தாங்கி நின்றீராப்பா. உம்மை நான் துதிக்கிறோம். அத்தனை இந்த கிருபை பெரிதானது சுவாமி. உம்முடைய நாமத்தை நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ராஜா, சோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்மை நாம் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சுவாமி அப்பா, உம்முடைய சிலுவையின் பாத மண்டையில் நாங்கள் வருகிறோம். இந்த வழியில் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலவீனருமாக சுவாமி, நாங்கள் பாவிகளாக இருந்தோம். உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டு எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுக்கு கொடுத்த புதிய எதிர்பார்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி அப்பா, அந்த எதிர்பார்ப்போடும் உம்முடைய பிள்ளைகளாக நன்றி செலுத்தும் முகமாக உம்முடைய சிலுவையின் பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எனக்காக பாடுபட்டு எனக்காக உடைக்கப்பட்டு உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு சுவாமி நீர் செஞ்ச அந்த நிவாரண பலிக்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி அப்பா, கோடி கோடி கணக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி சுவாமி, மேலும் உம்முடைய அன்பில் நாங்கள் வருகிறோம், உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம் சுவாமி. இன்னும் அதிகமாக சுவாமி உம்முடைய அன்பை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த வேளையில் உம்முடைய அன்பின் கரங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் பரிசுத்த பந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும் பணி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே இந்த அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற ஒரு நல்ல ஒரு தருணம். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் ஆண்டோடைய கரங்களுக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, சுவாமி, இந்த அப்பம் சுவாமி இந்த பானம் உடைய அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் சுவாமி உம்முடைய மரணத்தை தெரிவிக்கத்தக்கதாக, நீர் எனக்காக மரித்தீர் என்பதாகவும் உம்முடைய பிள்ளையாக நான் வாழ்கிறேன் என்பதாக ஒரு உறுதிப்படுத்துறதுக்கும் ஒரு சாட்சியாக சுவாமி இந்த சன்னிதானத்திலே உம்முடைய சபைக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். சுவாமி, நீர் எங்கள் மேல் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ரத்தமே
ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் அழைக்கிறார் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக. இந்த ஊழியம் செய்ய எங்களுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிற தகுதிகள் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழியம் செய்வதாக இருந்தால் என்ன வேணும் எங்களுக்கு? தாளந்துகள், வரங்கள், ஆற்றல்கள், லீடர்ஷிப்புக்காக தேவையாக இருக்கிற திறமை, அதாவது சரீரம் ஒரு பெலன், வழிநடத்தக்கூடிய ஒரு சத்து, ஒரு பெலன் அவருக்கு இருக்கிறதா இருந்தால் ஊழியம் செய்யலாமா? எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள் வைத்து எனக்கு ஊழியம் செய்யலாமா? ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இங்கே இந்த பகுதியில் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் யோவான் சுவிசேஷத்துக்கு வந்தால் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் முதல் இது நல்ல எங்களுக்கு ஒரு பிரசித்தமான எங்களுடைய மனசில் இருக்கிறதான ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருந்து நாங்கள் இன்று பார்ப்போம் தேவன் எங்களோடு இருந்து என்னத்தை பேச போகிறாருன்னு சொல்லி 15ஆம் வசனம் தொடர்ந்து நான் இன்று உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த பின்னணியோடு நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது எங்களுடைய உள்ளத்தில் நான் விசுவாசிக்கிற இந்த வேளையில் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு
ஒரு புதிய ஒரு அர்ப்பணிப்பு செய்து ஆண்டவருக்கு மிகவும் சிறந்த முறையில் எங்களுடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணித்து நாங்கள் முன் வருவோம் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு அந்த சிந்தனையோடு நாங்கள் இந்த வார்த்தைக்கு எல்லாருமாக கடந்து செல்வோம். நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே 15ஆம் வசனம் பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே என்று அவன், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதாவது இந்த இடத்துக்கு வரும் பொழுது பாருங்க, இந்த வசனங்களை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசு எதுக்காக பேசுகிறார், என்னத்துக்காக பேசுகிறார், எதை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை எங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது நல்லா தெளிவாக. அதாவது இயேசு முதலாவது அங்கே பேதுருவோட சீமோனோட பேசுகிறார். சீமோனே, நீ எனக்கு அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அவன் சொல்கிறான், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். நாங்கள் இந்த அன்பு, பாசம், நேசம், பலவிதமான அன்பை நாங்கள் விவரிக்கிற வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். எங்களுடைய தமிழிலும் கூட நாங்கள் பயன்படுத்துகிறோம். அன்பு, ஆதரவு, நேசம், பாசம், இரக்கம் எல்லாமே அன்போட ஒட்டி போகிறதான வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் கிரேக்க சம்பிரதாயத்தில் அன்பை குறித்து பேசும் பொழுது, இந்த எங்களுடைய தமிழ் இந்த மொழிபெயர்ப்பிலும் கூட அன்பாய் இருக்கிறாயா என்று தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் நம்ம பாவிச்சிருக்கிற வார்த்தைகள் ஒரே வார்த்தை நாங்கள் பாவிக்கிறோம் அன்புக்கு, அந்த நேசத்துக்கு. அப்போ இவன் பிரதிபலனாக அவன் சொல்லுகிறான், நான் நேசிக்கிறேன்னு சொல்லி. அப்போ அது ஒரு வித்தியாசமான முறையில் அவர் பேசுகிறார். அப்போ கிரேக்க மொழியில் நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பை குறித்து ஒரு 3 விதமான தெளிவுகள், அதாவது 3 விதமான விவரங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. கிரேக்க மொழியில் நாங்கள் பார்த்தாலும் கிரேக்க சம்பிரதாயத்தில் பார்த்தாலும் அன்பு என்று சொல்லும் பொழுது முதலாவது அகாப்பே என்கிறதான ஒரு அன்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அகாப்பேஸ் என்று சொல்லுவோம். அகாப்பே என்று சொன்னால் தன்னை தானே தான் தனக்கு செலுத்துகிறதான அன்புக்கு பார்க்கிலும் தன்னை வெறுக்கிற, அதாவது தன்னுடைய சிந்தனை தனக்கு தேவையாக இருக்கிற காரியங்கள் ஒன்றுமே நினைக்காமல் மற்றவர்கள் மேல் உயிரை கொடுக்கத்தக்கதாக இருக்கிறதான அன்பு, அகாப்பே அன்பு. தன்னை குறித்து சிந்திக்காம, தன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திக்காம, தன்னுடைய போக்கை அல்லது தன்னுடைய வளர்ச்சி, தனக்கு தேவையான காரியங்கள் குறித்து ஒன்றுமே சிந்திக்காம அகாப்பே என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை குறித்து தன்னுடைய வாழ்க்கையை கூட பரித்தியாகம் பண்ணுற, அதாவது தியாகம் பண்ணுறதான அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, ஃபிலேயோன்னு சொல்லி. ஃபிலேயோன்னு சொல்கிறது நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை. அதாவது எங்களுடைய வீடுங்களில், எங்களுடைய சகோதரர்கள் மத்தியில், எங்களுடைய சபையில் எல்லாமே ஃபிலேயோ. ஒரு காதலன் ஒரு காதலியை கண்டு நான் உனக்கு அன்பாக இருக்கிறேன், நீங்கள் என்ன நேசிக்கிறாயா, ஃபிலேயோ, நான் உனக்கு அன்பாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுவாங்க. அப்போ அது மனித உறவு சம்பந்தப்பட்ட அன்பு, சகோதர அன்பு, சகோதரர்கள் மேல் நாங்கள் வைக்கிறதான அன்பு, சபையில் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு மேல் வைக்கிறதான அன்பு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு. சில நேரம் நாங்கள் சபையில் அன்பு செலுத்துறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு அன்பு இல்லை எங்களுக்கு, அகாப்பே எங்களுக்கு இல்லை, ஆனால் ஃபிலேயோ இருக்குது. இன்னொரு அன்பு இருக்குது எங்களுக்கு, கிரீக்க அங்கே மொழியில் பயன்படுத்துவோம், ஈரோஸ் சொல்லி இன்னொரு அன்பு. ஈரோஸ் சொன்னால் அது அதுவும் ஒரு பாசம் தான், அது நெருங்கிய ஒரு பாசம். கணவன் மனைவி, காதலன் காதலி இடையில இருக்கிறதான அன்புக்கு பார்க்க இன்னொரு அன்பு, ஆதரவு. அது ஒரு நேசம், ஒரு நெருக்கம், ஒரு தொடர்பு, ஈரோ சொன்னான். இப்படி பலவிதமான வகையில் அங்கே விவரிக்கிறார்கள். அப்போ இயேசு அதிகமாக அராமிய பாசையில் தான் பேசியிருப்பார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் இது பைபிள் புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில் என்று கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. ஆகவே கிரேக்க மொழியில் அந்த அன்பை குறித்து வார்த்தைகள் விவரமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கனால எங்களுடைய தமிழ் மொழியில் பேசுகிறதான அந்த வார்த்தைக்கு பார்க்கிலும்
அங்கே சொல்கிறதான அந்த வார்த்தையில் அர்த்தம் என்னன்னு சரியாக நாங்கள் புரிஞ்சு கொண்டால் என்றால் இங்கே சொல்லப்படுகிற தேவன் தாமை கேட்கிறதான காரியம் என்னதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக இருக்க வேண்டிய தகுதி என்னத்தை தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அதைரியப்பட்டு போயிருக்கிறதான பேதுருவை பார்த்து அதாவது வாழ்க்கையில் இனி ஊழியம் செய்வதா இல்லையா, எனக்கு ஊழியம் இருக்குதா, எனக்கு அழைப்பு இருக்குதா, என்னுடைய வாழ்க்கை என்ன அர்த்தம், எனக்கு என்னுடைய பயணம் என்னது, என்னுடைய எதிர்காலம் என்னது, எனக்கு வாழ்க்கையில் நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்னு சொல்லி சிந்தனையோடு சிந்தித்து கொண்டு இருக்கிறதான பேதுரு அவன் சீசர்களோடு சேர்ந்து மீன் பிடிக்க போயிருக்கும் பொழுது அவரை அழைத்து அவனோடு தரிசனமாகி தேவன் பேசுகிறதான இந்த காரணத்தில் பாருங்கள். இங்கே 15ஆம் வசனத்தில் அவர்கள் போஜனம் பண்ண, அதாவது அவங்க எடுத்த மீன்களை அவங்க போஜனம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இயேசு சீமோன், நல்லா பாருங்க அந்த வாசனம், சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை அது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. சாதாரணமாக எங்களுக்கு பல பேர்கள் உண்டு. சீமோன் பேதுரு என்று சொல்லும் பொழுது சீமோன் தான் அவனுடைய பெயர். ஆனால் தேவன் இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சிசேரியாங்கிறதான அந்த பட்டணத்துக்கு அவர்கள் வரும் பொழுது இயேசு பேதுருவை பார்த்து ஒரு பேர் அவனுக்கு கொடுத்தார், சீமோனை பார்த்து. சரியா? அதுக்குத்தான் பேதுரு, நாங்கள் பெட்ரோஸ் என்கிறதான ஒரு வார்த்தை. பெட்ரோஸ் சொன்னது பெட்ரோஸ், சீமோனை பார்த்து நீ பெட்ரோஸ் என்று தேவன் சொல்கிறார். நீ பெட்ரோஸ். அந்த பெட்ரோஸ் சொன்னால் அதில் அர்த்தம் நீ ஒரு கல், எரிஞ்சி தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்கிற. அப்போ இந்த பெட்ரா மேல், அதாவது பாரன், அதாவது ஒரு பாறை கல் மாதிரி இருக்கிற என் மேல் என்னுடைய சபையை உருவாக்குன்னு சொல்லி தேவன் ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். ஞாபகம் இருக்கிறது? அதாவது அங்கே தான் பேதுரு என்கிறதான பேர் அங்கே வெளியே வந்தது. அதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். உண்மையிலே பரிசுத்த பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், கேபா என்று சொல்கிறார். கேபா என்று சொல்லி பேதுருக்கு அழைக்கிறார். தொடர்ந்து தேவன் கேபா என்று சொல்லி, அதாவது பேதுரு என்று சொல்லியிருந்தான், பெட்ரோஸ் என்கிறதான பெயர் தான் அவனுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பெயர். சரியா? பெட்ரோஸ் என்கிறதான பெயர், கேபா என்கிறதான பெயர். கேஃபா என்று நாங்கள் சொல்லுவோம் கிரீக்க மொழியில். கேஃபா சொன்னால் தூக்கி எரியக்கூடிய ஒரு கல்லாக இருக்கிறான், அப்படிதான் அதில் அர்த்தம். அப்போ இங்கே பாருங்க, இப்போ எங்களுக்கும் பல பேர்கள் இருக்குல்லையா. நான் சொல்லியிருக்கேன், நான் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன தெரியுமா? முருங்கான்னு சொல்லி. முருங்கா பார்த்துருக்கீங்க? நான் வீட்டை அப்படி முருங்கா, எங்கே போனாலும் முருங்கா நீ பின்னுக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கு. ஏனெண்டா என்ன ஸ்கூலில் இருந்தவங்க எல்லாருக்கும் பார்க்க நான் தான் கொஞ்சம் நெட்டையாக அப்படி உயரமாக இருந்தேன். அப்போ முருங்கா சொல்லி என்னை பின்னுக்கு அனுப்புவாங்க. ஆனால் ஸ்கூலில் அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேர் போடும்போது முருங்கான்னு சார் கூப்பிட மாட்டாங்க. அப்போ சில நேரம் அப்பாட பேரை போட்டு தான் கூப்பிடுவார். இப்போ இங்கனைக்கு இயேசு இப்போ சாதாரணமாக பேசுகிறார், கேபா சொல்லி தான் பேசுகிறார். பேசிக்கொண்டு இருந்தாங்க. பரிசுத்த பவுலும் அதை அறிவிக்கிறாரு, கேபாவுக்கும் ஆண்டவர் தரிசனமாகினாரே அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுலும் அறிவிக்கிறாரு. பிரசித்தமாக பேசுகிறாங்க. அப்போ பேசின அந்த இடத்துல யூதா சம்பிரதாயத்தில் இந்த கேபா சொல்கிறதான இந்த வார்த்தை, கேபா என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தினது. அது எப்போ ஆரம்பிச்சுன்னு சொன்னால், அது ஆரம்பிக்கப்பட்டது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. கோலியாத்தோட தாவீதுடைய போராட்டம் ஒன்று நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சபையில் இருக்கீங்களா? அப்போ தாவீது என்ன செய்தான்னு சொன்னால், அங்கே அந்த கிரவுண்டில் போய் சில கற்கள் எடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது. அவனுடைய கூலன் கையில் எடுத்து அது கோலியாத் மேலே எரிஞ்சு, அப்புறம் கோலியாத் நெத்தியில் பட்டு அவர் விழுந்தார். அவன் பிறக்குன அந்த கற்களுக்கு பேர் கேஃபா. என்னது? கேஃபா சொன்னா நான் தூக்கி எடுத்து எனக்கு தேவையான இலக்கை நோக்கி
வீசுற கல் அதுதான் கேபா, அதுதான் கேபா, அதுதான் பேதுரு. அப்படிப்பட்ட பேதுரு அப்ப அங்க இருந்து தாவீது அந்த கல்லை எடுத்து எப்போ எரிஞ்சானோ அதுக்கு அர்த்தம் இந்த கல், அந்த போகிறதான கல் ஏது, எதுக்கு, ஏன் என்னை அனுப்புறீங்க இவனுக்கு அடிக்க என்று சொல்லி எந்த ஒரு விதத்திலையும் கேள்வி கேட்காம அந்த கூழன் கைக்குள் அடங்கியிருக்கிறதான கற்களுக்கு தான் கேபா என்று நாங்கள் சொல்லப்படுறது. ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்றதான இலக்கை நோக்கி போகிறதான தன்மை உள்ளவனுக்கு தான் கேபா என்று சொல்லுகிறது. விளங்குச்சா? அப்ப அப்படி யாராவது ஒரு ராஜாவுக்கு அடிமையா அவன் சொல்ற ஏதோ அது ஏன் எதுக்குன்னு கேட்காம சொல்ற செய்கிற வீரர்கள் இருக்கார்கள். அவர்களுக்கு கேபா என்று சொல்லுவாங்க. நீ கூழான் கையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அவருடைய கூழான் கையில் கல்லா, அப்படி நீ அவருடைய கேபாவா அப்படின்னு கேட்பாங்க. நீ அவனோட கேபா தானே, உன்னோட பேசுறாது, நீ அவர் சொல்றது எல்லாத்துக்கும் தலையை குனிஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் வந்துச்சு. அப்படித்தான் இயேசு சொல்றாரு, நீ கூழான் கையில் இருக்க கேபா கேஃபா, நான் பாரன் கல், என்மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதில் அர்த்தமானது என்ன சொன்னா, உன்னைய யாருக்கும் நீ இப்பொழுது கேபாவா இருக்கிற, அதாவது நீ என் கைக்குள்ளாக நான் சொல்வதை மட்டும் செய்வதற்காக நீ என் கைக்குள்ளாக இருக்கிற. அப்படி இருக்கிற பேதுருவை பார்த்து இப்பொழுது இயேசு யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே என்று சொல்லி பேசுறதா இருந்தால், நீ என்னுடைய கைக்குள்ளாக அடங்கி நான் நினைத்து பார்க்கிறதை செய்வதற்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம அந்த காரியத்தை செய்யத்தக்கதாக என கைக்குள்ளாக அடங்கியிருந்த கேபாவே, இப்ப நீ யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனாவே இருக்கிறையே, அந்த அர்த்தத்தில் தான் அவர் பேசுகிறார். அப்படி பேசி அவர் கேட்கிறார், நீ எனக்கு அன்பா இருக்கிறாயா? நீ இன்னும் கேபாவா, இன்னும் நீ கேபாவாகவே இருக்கிறாயா? அதுதான் கேட்கிறான். ஆனால் நீ சீமோன் வம்சவரால் பார்யோனா என்று சொல்லும், சைமன் பார்யோனா, நீ அந்த வம்சத்திலே வந்திருக்கிறாயா அல்லது நீ கேபாவா இருக்கிறாயா? ஒரு பக்கத்தில் அப்படி ஒரு கேள்வி, மறுபக்கத்தில் ஆண்டவர் இங்கே கேட்கிறதா, நீ எனக்கு அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே அர்த்தம் உண்மையிலே நீ அகாப்பே என்கிறதான அர்த்தம். அதாவது நீ என்னத்துக்கு ஏதுக்கு என்ன ஏது என்று சொல்லி உன்னை குறித்து யோசிக்காமல், உன்னுடைய வசதியை பார்க்காமல், உனக்கு தேவையானதை பார்க்காமல், உன்னுடைய ராஜ்யத்தை பார்க்காம, உன்னுடைய சொந்த ஆசை பாசங்களை பார்க்காம அப்படி இருக்கிறாயா? அந்த வகையில் நீ இருக்கிறையா என்று தான் அவர் கேட்கிறார். காலை வேளையில் நாங்கள் சிந்தித்தோம், நாங்கள் எப்படி எந்த வகையில் இருக்கிறோம்? தேவன் கேட்கிற, நீ என் கைக்குள்ளாக அடங்கி இருக்கிற அந்த கல்லாம் இருக்க விரும்புகிறையா? நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய தயங்காம முன்வாரையா? அந்த பாசம் உனக்கு இருக்குது, அந்த அன்பு இருக்குதா என் மேல்? அதுதான் அவர் கேட்கிறார். பேதுரு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொன்னார்? வசனம் என்ன இருக்கு? பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, கேபா, நீ என்னோட எனக்கு அடங்கி இருந்தவன், உனக்கு அந்த அன்பு இருக்கா? அவ பேதுரு என்ன சொல்றாரு? என்ன? ஆம். எல்லாரும் அங்க சொல்லுங்க பாப்போம். ஆம், ஆம், உண்மை நான் நேசிக்கிறேன். என்ன சொல்றாரு? உண்மையா சொல்றாரு? இல்லை, அவர் சொல்றாரு, உண்மையை தான் சொல்றாரு. ஆண்டவரே, நீர் கேட்கிற அன்பு இல்லை, நீர் பார்க்குற அன்பு என்கிட்ட இல்லை. இப்போ நான் உடஞ்சிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் சீமோனாக தான் இருக்கிறேன், நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை தான் இருக்கிறேன், பழைய சிந்தனை தான் எனக்கு இருக்குது, அதேபட்ட சின்ன மாம்சமான சிந்தனை தான் எனக்கு இருக்குது.
நான் போயிட்டேனே சுவாமி. அதுதான் அவன் சொல்றாரு. நீ எனக்கு அன்பா இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இவங்க ஆம் சுவாமி, நான் உனக்கு அன்பாக தானே இருக்கிறேன் அப்படியா சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? நான் உண்மை நேசிக்கிறேன். சில நேரம் அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் கேட்ட பதிலுக்கு ஆம் என்றதான பதில் இருக்குது. ஆனால் அந்த அன்பு இல்லை. அந்த அன்பு இல்லை ஆண்டவர் எனக்கு. பிழையோ இவர் சொல்ற, நான் உண்மை நேசிக்கிறேன். நாங்கள் நேசிக்கிறோம். என் மனைவியை நான் நேசிக்கிறேன், என் சபையை நான் நேசிக்கிறேன். பிழையோ அகாப்பே இல்லை. நான் உயிரை கொடுக்குற அளவுக்கு என்னுடைய சிந்தனை இன்னும் வந்தில்லை. அந்த அன்பு நான் என்னை குறித்து நான் யோசிக்கிறேன். என்னுடைய சிந்தனை, என்னுடைய வீடு, என்னுடைய தேவைகள், என்னுடைய வசதிகள், என்னுடைய பொருளாதார தேவை, அதை குறித்து நான் யோசிக்கிறேன். நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி முன் போடுவேன், நான் எப்படி மேலே வருவேன், நான் எப்படி என் தகுதி உயர்த்துவேன், அதை குறித்து நான் யோசிக்கிறேன். நான் எப்படி பணம் சம்பாதிப்பேன், அதை குறித்து நான் யோசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க கேட்கிற அன்பு என்கிட்ட இல்லை. அகாப்பே உனக்கு இருக்குதான்னு தான் ஆண்டவர் கேட்கிறாங்க. அகாப்பே இருக்குதான்னு சொன்னா, நீ என்னுடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறதான நான் என்னத்தை சொல்றேனோ அது உன் உயிரை பார்க்கணும், உன்னுடைய பணத்தை, உன்னுடைய வசதியை பார்க்கணும், உன்னுடைய சதயத்தை பார்க்கணும், உன்னுடைய சிந்தனையை யோசிக்காமல் நீ அதுக்கு முன் வந்து அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறாயா? அதை செய்ய விரும்புகிறாயா? அதுதான் ஊழியத்தில் இருக்கிறதான முதலாவது தேவன் நம்ம இடத்துல கேட்கிறதான காரியம். ஊழியக்காரர்களை ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு தான சிந்தனை. எனக்கு யார் என்ன சொன்னாலும், எந்த விதத்தில் எனக்கு சொன்னாலும், யார் என்னை பார்த்து சிரிச்சாலும் ஒன்று, பேசினாலும் ஒன்று, உயர்த்தினாலும் ஒன்று, தாழ்த்தினாலும் ஒன்று, கல்லடித்தாலும் ஒன்று, என்ன பாடுகள் படுத்தாலும் ஒன்று. இயேசு அந்த பாடு தான் படுத்தினாரு. இயேசுக்கு அவருக்கு ஆணை அடிக்கிறார்கள், எல்லாமே செய்கிறாங்க, குத்துறாங்க, பேசுறாங்க, அவமானப்படுறாங்க, கேவலப்படுத்துறாங்க, பரியாசப்படுத்துறாங்க, எல்லாமே பிரசித்தத்தில் அங்கே பகிரங்கமாக அவர் இழுத்து கொண்டு போய் நாயாக உடுப்புங்கெல்லாம் கலட்டி ஒரு மனுஷனை உங்க பாருங்களேன் வீதியில் அப்படி தெருவில் அங்கே போய் தொங்க வைக்க போறாங்க. இவருக்கு ஒரு சூடு சொரணமே இல்லாமல் இருக்கிறாரே. நாங்கள் படித்தோமே, இத்தனை பெரிய அவருடைய அன்பு என்று சொல்லி, எத்தனை பெரிய ஒரு இருதயம், அது எத்தனை பெரிய ஒரு பாசமான இருதயம். ஒன்றுமே சொல்ல, அகாப்பே அன்பு, அதுதான் அகாப்பே. ஆனா இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஃபிலியோ தான் இருக்குது, ஃபிலியோ தான் இருக்குது. ஆமா ஆண்டவரே, ஆனா நீ கேட்கறது இல்லை. அப்புறம் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கேட்கறது உங்ககிட்ட இன்னுமே இல்லையா? இப்பயாவது இல்லையா? நம்முடைய ஆண்டவர் பெரிய அன்பு உள்ளவர். அவருடைய இருதயத்தை எங்களுக்கு சில நேரம் நினைச்சு பார்க்க கூட முடியாது. நான் எதிர்பார்க்கிறது அவர் இடத்துல இல்லாட்டியும் கூட அவர் என்ன சொல்றார்? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், நான் உண்மை நேசிக்கிறேன். அந்த நீர் கேட்கிற அன்பு என்கிட்ட இல்லைங்கிறது அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இங்கே 3 தடவையும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்குது. என் ஆட்டுக்குட்டிகளை, நாடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி. ஆனால் அதில் எல்லாமே அர்த்தம் மெய்க்கிறது இல்லை. இங்கே என்ன சொல்றதுன்னு சொன்னால், ஆண்டவர் பேதுருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை போஷித்து வழி நடத்து. மேய்க்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே அர்த்தம் போஷிப்பது, வழி நடத்தல். என் ஆட்டுக்குட்டிகளை, என் புதிதாக என்னை குறித்து யோசிக்கிறவர், என்னை குறித்து சிந்திக்கிறவர்களுக்கு நீ என் வார்த்தை கொடு, அவர்களை போசி. அவர்கள் வறண்ட நிலைமையில் இருக்கிறார்கள், ஆவில எந்த ஒரு ஜீவனாற்ற நிலைமையில் அவங்க இருக்கிறார்கள், ஆவில மன திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள், ஆவில விழுந்து போனவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடு. அதுக்கு தான் உன்னை நான் அழைக்கிறேன். நீ என் மேல் அந்த அளவுக்கு அன்பு இல்லாட்டையும் கூட உனக்கு இந்த காரியம் செய்யலாம். நம்முடைய ஆண்டவரை பாருங்களேன், நாங்கள் மறுதளித்தாலும் கூட அவருடைய கரம் எங்களை பின் தொடர்கிறது. அவர் இன்னும் எங்களை விசுவாசிக்கிறார். பேதுருவை விசுவாசிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீ வறண்ட நிலைமையில என்னை அறியாதவங்களுக்கு, அந்த ஜீவன் அற்று போயிருக்கிறவர்களுக்கு இயேசு சொன்னான், குமாரன் உடையவனுக்கு ஜீவன் உண்டு, குமாரன் இல்லாதவனுக்கு ஜீவன் இல்லை. அவர் தேவாலயத்தில் சத்தமிட்டு பேசினார், தாகம் உள்ளவர்களை என்னத்தில் வாருங்கள்,
ஜீவன் நதியை பெற்றுக்கொள்ளுங்கள். சமாரியா ஸ்திரியை பார்த்து அவர் சொன்னாரு, தாகம் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து குடித்தாள் என்றால் அவனுக்கு இனிமேல் தாகம் வராதுன்னு சொல்லி. அப்ப அந்த ஸ்திரீ கேட்கிற, ஆண்டவரே அந்த ஜீவன் நதி எனக்கு கொஞ்சம் தாங்க. உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ தெரிஞ்சு கொண்டால் அவரே உனக்கு ஜீவன் நதியை கொடுப்பார். என் தேவன் மாத்திரமே ஜீவன் நதியை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் எங்களுடைய உள்ளத்தை தேற்றி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துறது. இந்த பொறுப்பை தோ பாருங்களேன், அவர் எதிர்பார்க்கறதும் அவனிடத்தில் இல்லாமல் இருக்கும் போது அது அவருக்கு கொடுக்கிறார். இதை செய், அது உன்னால கூடும், அது உனக்கு செய்ய முடியும். ஒரு ஆண்டவரை அறியாதவனுக்கு உன்னால செய்ய முடியும் இந்த ஊழியத்தை. நீ எந்த மாதிரி ஊழியங்கள் எதிர்பார்க்கிற, எந்த மாதிரி காரியங்கள் எதிர்பார்க்கிற? மேடையில் இருந்து செய்யறதா எதிர்பார்க்கிற? இல்ல, வறண்ட நிலைமை எங்களுடைய சமுதாயத்தில் எத்தனையோ பேர் அழிவுக்கு போறார்கள். இந்த இயேசுடைய ஜீவனை காணாமல் எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் நாம் அனைவரும். எங்களுக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. என் இயேசுவின் நாமத்தில் அதை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். வாலிபர்களை அழைக்கிறார். உங்களால் முடியும். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த இயேசுவுக்கு என்னவோ மனம் குழம்பியா இருக்குது. ஒரே கேள்வி தொடர்ந்து கேட்கறதுக்கு. இவனுக்கு என்னது, இவங்க 2 பேர் ஏதாவது சைக்கோ ப்ராப்ளமா, ஏதாவது ஒரு பிரச்சனையா? ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இவர். பாருங்களேன் 16ஆம் வசனத்தில், 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என்ன ஆண்டவரே, நீங்க முதலையும் இது தானே கேட்டீங்க, திருப்பி இதாக கேட்குறீங்க, இது என்ன தேவையா? நான் சொன்னேனே இல்லைன்னு சொல்லி திருப்பியும் கேட்கிறாரு. உனக்கு அன்பா, எனக்கு அன்பா இருக்கிறாயா? திருப்பி கேட்கிறாரு. நீ எனக்கு திருப்பியும் அவர் அகாப்பை அன்பு தான் குறித்து பேசுறாரு இந்த இடத்துல. இந்த அன்பும் அகாப்பை. அப்ப அவர் என்ன சொல்றான்னு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ அன்பா இருக்கிறான்னு கேட்கிற சீமோனே, கேட்கிறாரு. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். அவன் திருப்பியும் சொல்றான். இந்த கேபா திருப்பியும் சொல்றாரு, ஆண்டவரே, இன்னும் எனக்கு பிழையோ தான் இருக்குது. நீங்க கேட்கிற மாதிரி அன்பு எனக்கு இல்லை. அப்படி இருக்கிற பேதுருக்கு ஆண்டவர் இந்த தகுதி பட்டமளிக்கும் விழா மாதிரி தான் இந்த இடம். அவனுடைய பேரை சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற. அப்படி என்றால் ஆண்டவர் பாருங்க அங்கே என்ன சொல்றான்னு சொல்லி, அதற்கு அவன், ஆண்டவரே உமக்கு நான் நேசிக்கிறேன் என்றான். அப்புறம் இயேசு அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த இடத்துலையும் அவர் இங்கே நம்முடைய வசனத்தில் சொல்லப்படுது, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக, இங்கே மேய்ப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த மேய்த்தல், அதாவது இந்த மேய்க்கிறது ஆண்டவர் ஒரு ஒரு என்ன மாதிரி இந்த ஊழியத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து பேதுருக்கு சொல்லுகிறார். அதாவது அவர் அங்கே சொல்லுகிறது, நீ ஒரு மெய்ப்பனா இரு, மெய்ப்பத்துவத்தை அங்கே காம்பிங்கிறது தான் அவங்க சொல்றாரு. மெய்ப்பத்துவம் என்பது, ஒரு மெய்ப்பனா இருப்பது, அது ஒரு லேசப்பட்ட விஷயம் இல்லை. இந்த நாங்கள் இனி கொஞ்சம் ஆராய்ந்து, அதாவது இனி கொஞ்சம் உள்ளுக்க போனால் என்றால், இந்த வியாக்கியானங்கள் கிரீக்க மொழியிலையும் நம்முடைய தமிழ் மொழியிலையும் சிங்கள மொழியிலையும் இருக்குது. இந்த எழுத்துக்கள் எழுதுறதான அந்த கிராமர் என்று நாங்கள் சொல்லுவோம் சில நேரத்தில். அதாவது இந்த இலக்கியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிற முறைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோம். ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி ஒரு முறைகள் இருக்குது இல்லையா? அப்போ அதிகமாக வேதாகமத்தில் ஆண்பாலில் தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஃபெமினின், அதாவது நீ என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது அது ஆண் பால் எழுதப்பட்ட இல்லை, அது ஒரு பெண் பால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. மெய்ப்பத்துவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி, பி எ ஷெப்பர்ட், அதாவது நீ ஒரு ஷெப்பர்டாயிரு, ஒரு மெய்ப்பனாயிரு. மெய்ப்பத்துவம் உன்னிடத்திலிருந்து வர வேண்டியது, ஒரு தாய் பாசம் எப்படி வருதோ ஒரு பிள்ளைக்கு, அந்த மாதிரி நீ காண்பிக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார். தாய் எப்படி ஒரு பிள்ளையை பார்க்கிறது, பராமரிக்கிறது, போஷிக்கிறது, வழி நடத்துறது, அணைக்கிறது, தூக்கி எடுக்கிறது. பலவீன நேரம் பொழுது, அழுகும் பொழுது தாய் போய் தூக்கி கட்டி எழுப்பி அவனுடைய அன்பை நெருக்கம், அந்த என்ன சொல்றது, அந்த உறவு, அந்த பாசத்துல கட்டி எழுப்பு.
என்கிறதான சபைக்கு பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான பட்டங்கள். பாஸ் இல்லை, லீடர் இல்லை. நம்முடைய கல்வாரி ஆலயத்தில் எங்கேயுமே லீடர்கள் இல்லை. ஊழியம் ஊழியத்தில் இருக்கிறதால மெய்ப்பத்துவம். நான் எந்த காரியம் செய்தாலும் அந்த அன்பு, அந்த பாசம், அந்த இரக்கம் என்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. நாங்கள் யாரோடு பேசும் பொழுது, போன கிழமை எங்களுடைய ஜெனி நல்ல ஒரு வார்த்தை எங்களோட பகிர்ந்து கொண்டார். தைரியப்படுத்தல், என்கரேஜ்மெண்ட். ஒவ்வொருத்தரையும் இந்த பாசத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார். நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு, அதாவது நீ என்னுடைய தகுதிக்கு உனக்கு ஆற்றல்கள் இருக்குதா, உனக்கு என்னென்ன ஆற்றல்கள் இருக்குது, அப்படி வரம் இருக்குதா, அப்படி ஒன்றுமே ஆண்டவர் கேட்கறது இல்லை. இங்கே பாருங்களேன், நீ எனக்கு அன்பாக இருக்கிற, அது மட்டும் தான் கேட்குறாரு. உனக்கு வரம் இருக்குதா, நீ எந்த கேம்பஸில் பாஸ் பண்ணன, எந்த பைபிள் ஸ்கூலில் போன, நீ என்ன சான்றிதழ் இருக்குது, உனக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நீ படிச்சிருக்க, அதான் கேட்குறாரு இன்னைக்கு. அப்படிப்பட்டதா கேட்குறாரு. படிக்கிறது நல்லது, பட்டம் பெறுகிறது நல்லது. ஆனால் அதுகளை இல்லை எங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரை பயன்படுத்துகிறது. சில நேரம் எங்களுடைய படிப்போ எங்களுடைய அறிவோ எந்த ஒரு காரியமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனிதர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையை பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கறது அந்த தாய்க்கு பட்டம் பெற்று படித்த பிறகு பிள்ளை எப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி இல்லை அந்த சைக்காலஜி, என்ன சைல்டு டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகா பிள்ளையை கொடுப்பாரு ஆண்டவர். அப்படியா பிள்ளைங்க உங்களுக்கு பிறந்தீங்க? எந்த ஒரு அறிவும் தெளிவும் இல்லாமல் நாங்கள் பிள்ளைகளை எடுத்து வளர்த்துட்டோம். அந்த அனுபவங்களை கூட நாங்கள் வளர்த்துட்டோம். அப்புறம் ஆண்டவருடைய பாசம், அன்புனால எங்களுக்கு பிள்ளையை கொடுத்தாரு, நீங்கள் வளர்த்து எடுன்னு சொல்லி. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? உனக்கு படிப்பு இருக்குதா, அறிவு இருக்கா, சைக்காலஜிலாம் தெரிஞ்சிருக்கியா, போய் பாஸ் பண்ணிட்ட, உனக்கு இன்னும் சரியாக வளர்க்க தெரிய மாட்டேங்குது, அதனால உனக்கு நான் பிள்ளைகளை கொடுக்க மாட்டேன். இல்லை, நம்முடைய ஆண்டவர் அன்பு உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், மற்றவங்களை தூக்கி அரவணைக்க. ஹல்லேலூயா. ஒரு தாய் போல வார்த்தையாகட்டும். எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கொஞ்சம் பொழுது எப்படி நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இல்லையா, ஆசையோட அந்த உன் வாயப்பாரு, முகத்தைப்பாரு, கண்ணைப்பாரு, நீ இப்படி பார்க்குற அப்படி பார்க்குற, மற்றவங்களுக்கும் சொல்லுவோம், பாருங்கள் என் பிள்ளை அப்படி பார்க்குது, இப்படி பார்க்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. நாங்கள் வரணும் இப்போ இல்லை எங்களுடைய பிள்ளைகளை குறித்து. சபையில் இருக்கவங்கள, மற்றவங்களை, இன்னைக்கு வேறு எப்படி செஞ்சுருக்காரு, அவரும் எப்படி செஞ்சிருக்காரு பாருங்களேன் அவனோட முகத்தை. சரி, இப்படியா உடுத்துட்டு வர்றது, அப்படியா போகிறது. இன்னைக்கு சபையில் பேச்சுக்கு தான் கேவலம். இதுக்கு இல்லையா பேசுறது? பரிசுத்தமே காணல அந்த முகத்தில். பாருங்களேன், முகமா இது முகர கட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் சில கொஞ்சம் முகங்களை பாருங்களேன், இப்பயாவது கொஞ்சம் நல்லா இருக்கீங்க நான் சொல்லி. அப்படிதான் நாங்கள் பேசுறது. ஆண்டவர் அழைக்கிறார், உன் மகனை நீ எப்படி செல்லமாய் பாசமாய் பார்க்குறையோ அதே மாதிரி சபையை பாரு. அந்த உள்ளம் உனக்கு இருக்குடா. நீங்கள் வார்த்தைகள் வாசிக்கிறீங்க, நீங்கள் பாடல்கள் செய்கிறீங்க, நாங்கள் வேண்டிய ஊழியம், சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், நீங்கள் ஹோம் செல்லாக இருக்கலாம், எந்த ஊழியம் செய்யலாம், அந்த பாரம், இந்த தாய் பாசம் உள்ள பாரம் உங்களுக்கு இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் இந்த மெய்ப்பத்துவம் குறித்து எங்களுக்கு சரியாக அந்த எங்களுடைய பின்னணியில் இல்லாதனால எங்களுக்கு சரியாக விளங்காது. மெய்ப்பன் முன்பதாக போகிறவராக இருக்கிறார். மாடு மேய்க்கிறவர்கள் பின்பதாக போவார்கள். எங்களுடைய கலாச்சாரத்தில் மாடு மேய்க்கிறது குறித்து எங்களுக்கு நல்லா தெரியும். மாடுகள் போட்டு அந்த உழுவுறது எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும். மாடு தான் முன்னுக்கு போகும், நாங்கள் தான் பின்னால் இருப்போம், மனிதன் பின்னால் இருப்பான். ஆனால் மேய்ப்பன் ஆடுகள் பின்னால் வரும், மனிதன் அதாவது மேய்ப்பன் முன்னால் இருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்துக்கும் பார்க்க முன்பதாக இருந்து உன் பாசத்தை, அன்பை வழிகாட்டு, என் சபைக்கு வழிகாட்டு, அவர்களை போஷித்து வழிநடத்து. பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம். அந்த ஊழிய பாரம், தாகம், என் பிள்ளையை நான் கட்டி எழுப்பணும், அரவணைக்கணும், அன்பு செலுத்தணும், பாசம் செலுத்தணும். இவன் பலவீனமாக இருக்கிறானே, ஐயோ இவனால முடியாமல் இருக்குதே, ஐயோ இவன் தள்ளிப்போ, நீ அப்படியே போடுது, நாங்கள் தள்ளிவிட மாட்டோமே ஒரு நாள் எங்களுடைய பிள்ளைகளை. பிள்ளைகளை அப்படி பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோமா? இல்லை. ஆபத்தில் விழ போகிறானே அப்படின்னு சொல்லி போ விழுந்துட்டு வா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமா? இல்லை, சொல்ல மாட்டோமே. ஏன்? அந்த பாசம் அப்படி இல்லை. அந்த பாசம் எல்லாருக்குமே அரவணைக்கும். பிள்ளைங்க நினைப்பாங்க, நீ அம்மாவுக்கு அவனுக்கு தான் அம்மா ஆதரவாக இருக்கா, எனக்கு இல்லை அப்படின்னு பிள்ளைங்க நினைப்பாங்க. ஆனால் அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க.
உனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க சில பேர். ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. எல்லாருக்குமே நாங்கள் ஒரு பாசம் தான் காமிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்படி பாசத்தை நாங்கள் இருக்கிறோம். அம்மாட அப்பாட உள்ளத்தை எவ்வளோ தான் உடச்சி போட்டாலும் என்ன தான் செஞ்சாலும் வேண்டிய பிள்ளை நாங்கள் நீ ஒருத்தரை தள்ளி போடா வீட்டுக்கு வந்துடாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமா? சொல்ல மாட்டேனே. என் பிள்ளை, என் சபை, எனக்கு கொடுத்துருக்க ஆத்துமாக்கள், எனக்கு கொடுத்துருக்குதான சகோதரர்கள், எனக்கு கொடுத்துருக்குதான ஊழியம், எனக்கு கொடுத்ததான குழு, என்னுடைய வழி நடத்தல், நான் செய்கிறதான பாரம். எனக்கு என்ன பாரம்? தாய் பாசமுள்ள பாரம், மெய்ப்பத்துவம், கட்டியெழுப்போம், பொறாமைப்படாத ஒரு மெய்ப்பத்துவம், பேதங்கள் வைரியங்கள் இல்லாத ஒரு மெய்ப்பத்துவம், பகைகள் இல்லாத ஒரு மெய்ப்பத்துவம். தனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கட்டியெழுப்ப போறேன், நான் முன்பதாக வர போறேன், ஆதரிக்கிறேன், நேசிக்கிறேன், இந்த ஊழியத்தை நான் அந்த பாரத்தை நான் தாங்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதான அந்த பாசம். மூன்றாவது, நாங்கள் சீக்கிரமாக வருவோம். அங்கே பாருங்க, அது பிறகு தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு ஷெப்பர்டாக இரு, அதாவது நீ ஒரு மெய்ப்பனா இரு என்று சொல்லி, எந்த விதத்திலையும் மற்றவர்களை மிதித்து ஒதுக்கிறவனாக அல்ல, தூக்கி அரவணைத்து கூட்டி செல்கிறவனாக நீ முன்பதாக இருந்து வழி காண்பிக்கிறவனாக இரு என்பதை அவர் சொல்றார். 17 தரம் அவன் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை என்ன கேட்கிறார்? நீ என்ன கேட்கிறாரு? இப்போ என்ன கேட்குற? அன்பா இருக்கிறாருன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? தூங்கிறீங்களா? நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. இப்போ பாருங்க, அவர் என்ன கேட்குறாரு? இப்போ தான் கேட்குறாரு, உனக்கு ஃபிலேயோவாவது இருக்குதா, அதாவது உண்மையாக இருக்குதான்னு தான் கேட்குறாரு. நீ சொன்னே ஆண்டவரே ஃபிலேயோ தான் எனக்கு இருக்குது, நீங்கள் கேட்குற அன்பு என்கிட்ட இல்லை. அப்புறம் தேவன் 3ஆம் தரம் கேட்குறாரு, திருப்பி கேட்குறாரு, உனக்கு அதாவது ஒழுங்கா இருக்குதா? அதுதான் கேட்குறாரு. அதாவது நீ சரியாக வச்சிருக்கிறியா என்மேன்? அப்படி தான் கேட்குறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஓ ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்? ஆமே, ஹல்லேலூயா. வெக்கமாக இருக்கா? நான் உண்மை நேசிக்கிறேன், எல்லாத்துக்கும் பார்க்குறேன், நான் உண்மை நேசிக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 3ஆம் தரம் அவர் அப்படியே தான் சொல்றாரு. நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் தெரியுமா? என்னுடைய உள்ளத்தில் உண்மையிலே என்னது இருக்குன்னு சொல்லி உமக்கு நான் மறைத்து காண்பிக்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய சிச்சுவேஷன், நான் இப்போ இருக்கிறதான சூழ்நிலை, நான் விழுந்திருக்கிறதான பாதை, நான் போகிறதான பாதை, என்னுடைய எண்ணங்கள், எனக்கு மனசில் இருக்கிறதான சிந்தனைகள், என்னுடைய நோக்கம் என்னதுன்னு உமக்கு நல்லாவே தெரியும் ஐயா. இதெல்லாம் மூடி மறைக்க முடியாது ஐயா. உமக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற சர்வ ஞானம் உள்ள தெய்வனே என்று இவர் சொல்றார். நீர் ஆண்டவரே உமக்கு மறைக்க முடியுமா? நீ நல்லாவற்றையும் அறிந்திருக்கிறே ஆண்டவரே. திருப்பி திருப்பி இதே நீ கேட்கிறீரே, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டு உமக்கு நல்லாவே தெரியுமே என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப இயேசு கேட்கிறாரு, உனக்கு உண்மையிலே அதாவது ஒழுங்கா நிற்குமா? அதுதான் அவர் கேட்கிறார். அதாவது ஒழுங்கா நிற்குமா? நீ இப்ப சொல்ற, இனி கொஞ்சம் என்ன சொல்றதோ தெரியாது. இப்போ நாங்கள் சொல்லுவோம், ஆர்வமா அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் உமக்காக வாழ போறேன்னு சொல்லி. ஆனா வீட்டுக்கு போன பிறகு எதுக்காக வாழ போறோம் எங்களுக்கு தெரியாது. பல பேர் ஊழியத்துக்கு காலாடி எடுத்து வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, நீ விளங்குது அவங்களுக்கு, இப்படி வைப்பாங்க, இல்லை இப்படி வைக்க பார்ப்பாங்க, வைக்கிறதா இல்லையா பின்னுக்கு வச்சிருவாங்க, திருப்பி இங்கிட்டு போவோம், அப்படி போயிடுவாங்க. வருகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் தாங்க முடியாம, வருகிறதான விருட்சியை தாங்க முடியாம, வருகிறதான போராட்டங்கள் தாங்க முடியாம, வருகிறதான நோய்கள் எங்களுக்கு தாங்க முடியாம, வருகிறதான சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாம, பாருங்களேன் பேதுருவை பார்த்து ஆட சொல்றாரு. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. திருப்பி அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த வார்த்தை தான் அவர் சொல்றாரு, என் ஆடுகளை திருப்பி நீ போசி, அது உன்னால முடியும். முதலாவது சொன்னார் தான் நீ போசிக்க சொல்லி, அதை தான் திருப்பி சொல்றாரு, என் ஆடுகளை போசி. எந்த விதத்தில் போசிக்கணும்? அதுக்கு பிறகு மிகவும் சிறந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, எல்லாருமாக நாங்கள் எளிமை நின்று வாசிப்போமா? 18ஆம் வசனம். எல்லாருமாக எளிமை நின்று இந்த வார்த்தையை வாசிங்க.
18ஆம் வசனம் எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ இளம் வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறைகளை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து போய். வாசிங்க எல்லாரும். நீ முதிர் வயந்தவர்கள் போது உன் கைகளை நீட்டுவாய், வேற ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடங்களுக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ இஷ்ட மாதிரி இப்ப உன் வாலிப வயதுல உனக்கு இஷ்டமான இடங்கள்ல ஃபிலியோ நீ போவ. ஆனா நீ வயது வந்த பிறகு நீ இஷ்டமில்லாத இடங்களுக்கு, உனக்கு தாங்க முடியாத இடங்களுக்கு, செய்ய முடியாத இந்த காரியம்ங்கிறதான அந்த இடத்துக்கு நீ தள்ளப்படுவாய். இதுதான் ஊழியம். நான் விரும்புறதை பார்க்கணும், நான் விரும்பாதது ஏதோ அதைத்தான் ஆண்டவர் தள்ளுறாரு எனக்கு செய்ய சொல்லி. நான் விரும்பி நேசிக்கிற மனிதர்களை பார்க்கணும், நான் விரும்பாம நேசிக்கிற மனிதரை தான் நேசிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னால முடிந்த ஊழியத்துக்கு பார்க்கணும், என்னால முடியாத ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு. உன்னால முடியாது, ஆனா எனக்குள்ள கைதுக்குள்ள அடங்கி இருக்கிறே, கேபாவா இருக்கிறே, உன்னால் முடியும். நீ என் கைக்குள்ளாக இருக்க கேபாவா இருந்தால் என்றால் உன்னால முடியும். உன் அகந்தை, உன் ஆடம்பரங்கள், உன் பொறாமை, உன் வசதியை மாற்றி எனக்காக வாழ முடியும். பேதுருவை இறுதியிலே அவருடைய கையை கட்டி கொண்டு போனார். நீங்க நினைக்கிறீங்களா பேதுரு எப்படி இதுக்கு பிறகு ஊழியம் செஞ்சாங்க சொல்லி? உண்மையிலே இதுக்கு பிறகு பேதுரு ஊழியம் செய்து அகாப்பே உள்ளத்தோடு கைகளை கட்டி கொண்டு அவரை 1900 நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இல்லை 64வது நூற்றாண்டிலே அவரை ரோமர்கள் இழுத்துக்கொண்டு அவருடைய கையை கட்டி கொண்டு சிலுவையில் அறைந்தார்கள். அறையிற அந்த நேரத்தில் பேதுரு சொல்றாரு, என்னை இந்த மாதிரி அறைய வேண்டாம், நான் அந்த என்னுடைய அரசன், என்னுடைய எஜமான், என்னுடைய நேசகுமாரன், என்னை நேசித்த எனக்கு அன்பு செலுத்த இந்த ஆண்டவருக்கு இப்படியாக இந்த சிலுவையில் அறையதற்கான தகுதி அற்றவன், நான் தகுதி உள்ளவன் இல்லை. ஆகவே ஆண்டவரே என்னை தலைக்கீழாக மாத்துங்க. அங்கே ஆராய்ச்சிகள் சொல்றாங்க, அவர் அடிக்க இந்த இயேசுடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு சொல்லி ரத்தம் கொட்ட அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த அன்பு உள்ளவனாக கடைசியில் அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அந்த கேபாவை போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோமா இந்த காலை வேளையில? அந்த கேபாவை போல ஆண்டவரே எனக்கும் அந்த தருணத்தை தாங்கன்னு சொல்லி அவருக்கு நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் இந்த வேலை ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. என்னுடைய தகுதிகள், என்னுடைய அந்தஸ்துகள், எனக்கு இருக்கிற அன்பு பாசம் எனக்கு சரியாக படுறது மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எது அவருக்கு விருப்பமாக படுகிறதோ அதை செய்ய ஆண்டவரை நான் முன் வருகிறேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. எல்லாருமாக கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா, உன் பாதம் பண்ணி நான் வருகிறேன் ஆண்டவரே சுவாமி, உண்மையை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நான் அன்பாக இருக்கிற விரும்புகிறேன் ஆண்டவரே சுவாமி. இந்த ஊழியத்தில் பாருங்களேன், ஆண்டவர் அழைத்தது நீ எனக்கு அன்பாக இருந்தால் மட்டும் போதும் ஐயா, நீ எனக்கு அன்பாக இருந்தால் மட்டும் போதும், உன்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கு அன்பு இருந்தால் உனக்கு போதும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு அந்த பாசத்தோடு நெருங்கி ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை உயர்த்தத்தக்கதாக, அவருடைய சன்னிதானத்தில் ஊழியங்கள் செய்யத்தக்கதாக எங்களை நாங்கள் தாழ்த்துவோம். எங்களுக்கு அந்த நேசம் பாசத்தை ஆண்டவர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாக வாஞ்சியோடு ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் மிக தூரம் போயிருக்கிறேன் ஆண்டவரே சுவாமி, என்னை மன்னித்து திரும்பவும் உம்முடைய சன்னிதான பேதுருவை போல என்னை அழைத்து கொள்ளுங்க என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சுவாமி. ஹல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. 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 அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் முழு உள்ளத்தை நாங்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே திருமுகம்
பரிசுத்தமும் ஜீவனுள்ள என்னை அன்பு செலுத்தி இது வர நடத்தின இன்னும் சுவாமி என்னை தூக்கி அரவணைத்து கொண்டு செல்லுகிற எங்கள் பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஐயா, நான் பலவீனமாக இருந்த பொழுதெல்லாம், அதைரியப்பட்டு கொண்டு இருந்த போதெல்லாம், வேதனையோடு இருக்கும் பொழுதெல்லாம், வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலை கூட சுவாமி நீர் எனக்கு அன்பு செலுத்தாவிட்டால் சுவாமி இதுவரை எனக்கு நடத்த முடியாது, இதுவரை வர முடியாது, இதுவரை வாழ முடியாது. ஐயா சுவாமி, உம்முடைய அன்பு பாசம் இறக்கிறதுக்காக நன்றி. அன்று பேதுருவை உயர்த்தினீரே, அன்று பேதுருக்கு வழியை காமித்தீரே, அன்று பேதுருக்கு ஒரு மெய்ப்பனாக இருந்தீரே, அன்று பேதுருவை அரவணைத்தீரே, அன்று பேதுருவை அன்பு பாசம் செலுத்தி சுவாமி உம்முடைய வார்த்தை உள்ள அந்த போஷாப்பை அவனுக்கு கொடுத்தீரே. அப்பா சுவாமி, இறக்கப்பட்டு இருக்கிற எங்களை மேலும் சுவாமி அந்த இரக்கமான பாசத்தை இப்பொழுது சுவாமி நீ தருவீராக ஆண்டவரே. சுவாமி, வாழ்க்கையில் யாராக மனம் கசந்து மனம் கிளேசமாய் இந்த இடத்துல இருக்கிறதா இருந்தால், ஐயோ வாழ்க்கை வேணாம் வெறுத்தோ போன நிலைமையில் இருக்கிறதா இருந்தால் இப்பொழுது நீ தொடுவீராக ஆண்டவரே. சுவாமி, ஊழியம் செய்யத்தக்கதாக உற்சாகத்தை தருவீராக ஆண்டவரே. சுவாமி, உம்முடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்கிற உம்முடைய நாமத்தை கொண்டு செல்கிறவராக வாழ நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது என்னுடைய தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்று மீண்டும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போய்வாங்க, அன்பு செலுத்துகிறவர்களாக போய்வாங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார்கள்.